அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நம்ம நினைக்கலாம் நிறைய சித்தர்களையும் நம்ம ஏன் வணங்கணும், யாருன்னா ஒரு கடவுளை நம்ம வணங்கினா போதாதா அப்படின்றதில்ல. ஒரு காலகட்டத்தில் தானாகவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். நம்மளும் நிறைய காட்டினா கூட நம்ம மனசில் தோணாது. ஆனால் நம்மளுக்குள்ள சமயத்தில் இவங்களை கும்பிட்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தோணும். அப்படின்னாலே பிரபஞ்சம் நீ இவரை இந்த பீரியடுக்கு இதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு 3 மாதத்துக்கோ ரொம்ப கான்ஷியஸாக இவரை கும்பிட்டா உனக்கு நடக்குது இருக்குது அப்படின்னு தோணுது பிரபஞ்சத்துக்கு. அதை உடனே பிரபஞ்சம் தான் எடுத்துன்னு கொடுக்குது நம்மக்கிட்ட. நமக்கு உள்ள ஒரு குண்டலினி சக்தி இருக்குது பார்த்திங்களா, நமக்கு உள்ள ஒரு மாதிரியான மிஷினை நம்ம செட் பண்ணி வச்சுட்டுக்கிறோம். இப்போ நம்ம அலாரம் வைக்கிற மாதிரி நம்ம வாஷிங் மிஷினு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த டைமிங் முடிஞ்ச நம்மளுக்கு அலாரம் இப்போ ஏஐயில் வாஷிங் மிஷின் இதெல்லாம் அப்படி தான் வருது. முடிஞ்ச அது ஓடி முடிஞ்ச நம்ம எங்கே இருந்தாலும் என்னுடைய செல்ஃபோனுக்கு இது வந்துடும், அந்த அலாரம் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு உடம்புக்குள்ளே ஒன்று இருக்குது, அண்டத்தில் இருக்குது தான் பிண்டத்தில் இருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது நம்மக்கிட்ட இண்டிகேட் பண்ணுது, இந்த சமயத்தில் நீ இந்த சித்தரையோ இந்த கடவுளையோ வணங்கத்தினால உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நிறைவேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, இப்போதைக்கு உன்னுடைய கிரகநிலைகள் இப்படி இருக்குது, இந்த கிரகநிலைக்கு இந்த பெயரை கொண்ட சித்தர் அல்லது இந்த பெயரை கொண்ட கடவுள் நீ கேள்விப்படுற மாதிரி ஆகும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஆன்மீக சக்தி, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை, அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை பொறுத்து பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன விஷயத்த அது உங்கள்கிட்ட எடுத்துன்னு ஸ்ட்ராங்காக சேர்க்குது. இப்போ புடி, இது கெட்டியாக புடி, இதில் ஒரு மேட்ரு இருக்குது, இந்த சித்தர்கிட்ட உனக்கும் அந்த சித்தருக்கும் ஒரு மேட்ரு இருக்குது, இந்த சமயத்தில் நீ என்ன கேட்குறியோ அதை அவங்கக்கிட்ட கேளு. எதுக்கு நிறைய சில பேருக்கு போரிங்காக இருக்கும், எதுக்கு நிறைய கும்பிட்டுருக்குது. அதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆன்மீகத்தில் விருப்பமே இல்லை அவங்களுக்கு. அவங்க இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு தாட்டு போயிட்டே இருக்குது. அவங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ இதுவாக இருக்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதோ அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப இந்த நாஸ்திகவாதிகள் மாதிரியோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அதாவது எதுவுமே சயின்டிஃபிக்காகவே பேசுவாங்களே அவங்கள சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மனசு ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா எடை போட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உண்மை தானா, இதெல்லாம் ப்ரூஃப் இருக்குதா அப்படின்ற எண்ணத்தில் எடை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எடை போடுற குணம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பிரபஞ்சமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுது, இப்போது இவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சித்தர் தான். ஏன்னா உன் ராசி நட்சத்திரப்படி அந்த சித்தர் எந்த சமயத்தில் குரு பூஜை ஜீவ சமாதி ஆனார், இல்லை எந்த சமயத்தில் அவர் பிறந்தார், அதை வச்சு அந்த நட்சத்திரத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது. இதில் 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இப்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களே இவரை வணங்கலாம் ஒன்று. அது இல்லாமல் நான் சொல்லுவேன் பார்த்திங்களா, இப்போ நான் இப்போ எனக்கு சம்மந்தமே இல்லாத என் கர்மாவை பொறுத்து எனக்கு குரு கர்மானா, நான் பூரட்டாதி நட்சத்திரம் கொண்ட இது குருக்களோ அல்லது கடவுள்களோ அல்லது புரட்டாதி நட்சத்திர நாளில் ஒரு முருகரை கும்பிட்றது, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட வேங்கட சுபானந்த சுவாமியை கும்பிட்றது. அது இல்லாமல் இன்னும் 2 நட்சத்திரம் இருக்குது. எனக்கு குரு கர்மாவுக்கு நான் எனக்கு எந்த நட்சத்திரக்காரங்களால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் என் வாழ்க்கையில் நடக்கும், அதே நட்சத்திரக்காரர்களாலே கெட்டதும் நடக்கும்ன்றது தான் லைனாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இப்போ நான் அதை போய் பார்த்தா பெருசாக போவோம் வீடியோ. இப்போ அவிட்ட அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அது கர்மப்பதிவோடு வருதுன்னு டெஸ்ட் பண்ணுறது அப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அதை வணங்குறது அது ஒரு விதமான பெனிஃபிட்டு, அது இல்லாமல் வணங்குறதும் பெனிஃபிட்டு. சரி, அவிட்ட நட்சத்திரமும் கிடையாது, கர்மப்பதிவும் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு இப்போ இந்த கண்ணில் இந்த வீடியோ படுத்து ஏதோ ஒரு காரணத்தால் பிரபஞ்சம் இது உங்களுக்கு இப்போதைக்கு கனெக்ஷனுங்கிற விஷயம் இருக்குது, இவருக்கும் உனக்கும் நீங்கள் கும்பிட்டுடுங்க அப்படின்னு போயிடுது. ஆனால் உங்கள் மனசுலேருந்து அதை ரிசீவ் பண்ணுறது கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குதா? உங்கள் மனசில் அதை பற்றி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு உள்ளே இருக்கிற குண்டலினி சக்தி சீக்கிரம் அதை கேட்ச் பண்ணிவிடு, சீக்கிரம் அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் நீங்கள் எஸ்கேப்பு. அதெல்லாம் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்க மனசு. அவர் நார்த் இந்தியா மாதிரி இருக்குது பார்த்தா, கனகம்பட்டியானா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமாக இருக்குது, நம்பூர் இதுன்ற மாதிரி அப்படி தோணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த எதில் பார்த்தாலும் இவரை பற்றி நான் வீடியோ எடுத்து பார்த்தாலோ விக்கிபீடியாவில் பார்த்தாலோ
மெயினாக எடுக்கும்போதே அந்த ஆப்பிள் கம்பெனி ஓனரையும் ஃபேஸ்புக் கம்பெனி ஓனரை தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அப்போனா ஆவணி மூல சித்தருக்கு ஃபேஸ்புக் இது ஓனரோ, ஆப்பிள் கம்பெனி ஓனரோ ஆவணி மூல சித்தரை வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க. நெட்டில் எங்கே தேடினாலும் ஆவணி மூல சித்தர் பற்றி இருக்கவே இருக்காது உங்களுக்கு. ஆவணி மூல சித்தரை பற்றி எதுவுமே நீங்கள் போய் ஆவணி மூல சித்தர்னு போட்டு தேடுங்களேன் நெட்டில் எங்கன்னா. ஓனா நான் போட்ட வீடியோ வந்தால் உண்டு உங்களுக்கு. இந்திய பெண்ணே வீடியோ வந்தால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு இடத்துல இருக்கும். அது அகஸ்தியர்னுடைய இதில் வந்து அகஸ்தியர் தான் நினைக்கிறேன். அகஸ்தியரோ போகரோ அவங்க இதில் அவர் போனது அதை பற்றி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அவர் வந்து போன டேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். அதில் மெயினாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆவணி மாதத்தில் இதில் வந்து ஆவணி மாதத்தில், ஏன்னா ஆவணி மூல சித்தனுடைய பேரே ஏன் வருதுன்னா அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒரு சம்மந்தங்குது, ஆவணி மாதத்துக்கு ஒரு சம்மந்தங்குது. அன்றைக்கி வந்து அவர் சூட்சுமமாக, அவருக்கு உருவம் கிடையாது, ஆனால் அவர் சூட்சுமமாக திருச்சி உச்சி இதில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து சூட்சுமமாக வருவார் ஆவணி மூலத்தன்னைக்கு. அது இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வர மூல நட்சத்திர சமயத்தில் சரஸ்வதி சிலையை செஞ்சு அவிட்ட நட்சத்திரத்தில் விட்டுருவாங்க. தண்ணியில் எத்துமே இப்போ பிள்ளையாரை விடுறாங்கல்ல, அந்த மாதிரி விடுவாங்க. அந்த பூஜை ஒன்று ப்ராசஸ் வந்து நடக்குது. சில இடத்துங்களில் மட்டும் தான் நிறைய பிரசித்தி பெற்ற விஷயமா இல்லை. அது யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ரகசியமாக இந்தியா ஃபுல்லாவோ அல்லது உலகத்தில் எங்கெல்லாம் இந்த சரஸ்வதியை கும்பிட்றது இந்த பழக்கங்கள்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் அவர் சூட்சுமமாக வராரு அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கும். எப்போது யாரோ பதிவு பண்ணி வச்சுது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இதில் ஏதோ ஒரு விஷயத்தை இவரை மறைச்சிருக்காங்கனாலே அது நமக்கான சித்தர், அந்த ஆவணி மூல சித்தர்னு சொல்லிட்டு தான். இது கண்டிப்பாக புரட்டாசி மாதம், அவர் பேரே ஆவணி மூல சித்தர்னுக்குது. அதனால் அது புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி சமயமாக இருக்காது. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், ஆவணி மாதத்தில் வர்ற மூல நட்சத்திரம் அன்றைக்கே உங்கள் கையில் நீங்கள் ஒரு களிமண் இது பண்ணி, ஏன்னா அப்போ தான் பிள்ளையார் சதுர்த்தி முடிகிற சமயம் அந்த களிமண்ணே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில் கிளே வாங்கி வச்சுங்க, கலர் கிளே. அதில் நீங்கள் செஞ்சுட்டு சரஸ்வதி சிலையை செஞ்சுட்டு அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் விட்டுடணும். ஏன்னா அந்த இதுவை நம்ம செய்கிற சமயத்தில் அவர் வீட்டுக்கு அந்த பூஜை எங்கெல்லாம் நடக்குதோ, அது கோயில்லையோ வீட்லேயோ, அந்த இடத்துல ஆவணி மூல சித்தர் சூட்சுமா வந்து தங்குறாரு அப்படின்னு சொன்னேன். ஆவணி இதில் செய்தேன். அப்புறம் புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணேன்னா, புரட்டாசி மாதம் நவராத்திரி சமயத்தில் தான் நான் என்ன சொன்னேன், இது நம்ம இதுக்கும் செய்யலாம். ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மறைக்கிறாங்கன்றதுக்காக அப்போ செஞ்சிட்டோம். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறதையும் நம்ம செஞ்சிடலாம். ஒருவேளை அதுவும் உண்மையாக இருக்கலாம். அதனால் அந்த நவராத்திரி சமயத்துலையும் நம்ம அதை பண்ணிடலான்னு சொன்னேன். அந்த சமயத்தில் தான் ராஜமாதங்கியை அந்த ஆவணி மூல சித்தர் தான் கொண்டு வரார். ஏன்னா சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் தான் ராஜமாதங்கி கையிலையும் உங்களுக்கு வீணை இருக்கும், கிளி இருக்கும். அப்போ தான் வந்து நான் அதை போடுறேன். அப்போவே அதனால் நான் என்ன பண்ணேன், ராஜமாதங்கி பக்கத்தில் நான் செஞ்ச ஆவணி மூல சித்தரையும் வச்சு தான் கும்பிட்டேன். அப்புறம் சரஸ்வதி சிலையும் செஞ்சேன், மூலத்தில் செஞ்சேன், அவிட்டத்தில் எடுத்து போய் தண்ணியில் விட்டேன். அதை ராஜமாதங்கி சிலையும் கூட செய்யலான்னு செஞ்சால் அதுதான் வாராகியாக வந்துருச்சு. ஆனால் வாராகி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு கிருஷ்ணன் வந்து கண்ணன் வந்து விஷ்ணு ரூப கடவுள் வந்து எனக்கு அதை நீ எடுத்துன்னு போயிட்டு அந்த பிள்ளையார்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சிடணுன்ற மாதிரி அது வாராகி ரூபமாக வேறு வந்தது. அது இல்லாமல் அது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குதுன்றத வீடியோவே உங்களுக்கு காமிச்சேன். அது வந்து நான் மாதங்கின்னு நினச்சி உங்களையும் பண்ண சொன்னேன், மாதங்கின்னு நினச்சி பண்ணேன். அது எப்படி செய்கிறேன்னு கூட காட்டினேன். ஆனால் அது வாராகி மாதிரி வந்துருச்சு. ஆனால் அது பார்வை நைட்லலாம் சில ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அந்த மாதங்கி எந்திரத்து மேலே தான் அதை வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷ்ணுவின் பெயர் கொண்டவர் நேராக வந்து அது காலில் அந்த மேலே அந்த சிலை மேலே பட்டு லைட்டாக ஓட்டையும் விட்டு ஏதோ ஒரு காரணம் மனசில் தோணுச்சு, அதை எடுத்து போயிட்டு அந்த பிள்ளையார்கிட்ட வச்சுடணும் அப்படின்ற மாதிரி வந்தது. கரெக்டாக விஜயதசமி அன்றைக்கே எடுத்து போய் வச்சுட்டேன். ஒவ்வொரு விஜயதசமியிலே ஒரு விஷயம் காட்டி லாஸ்ட்டு 10 வருஷமாகவே எனக்கு சில பிரச்சனைகள், ஆனால் அது கான்ட்ரோவர்ஸ் பிரச்சனைகள் தான், தொடர்ந்து கான்ட்ரோவர்ஸான விஷயங்கள் தான். அது ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. அந்த மாதிரி விஷயத்தில் அது ஏதோ எடுத்துன்னு போயிட்டு அந்த விஜயதசமி அன்றைக்கி நான் அங்கே அந்த வாராகியாக நம்ம மாதங்கின்னு நினச்சி பண்ணது வாராகியாக வந்தது எடுத்துமே அங்கே வச்சுறேன். ஆவணி மூல சித்தர் கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அதே அந்த அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டத்தில் தானே அவங்க தண்ணியில் விட சொல்கிறாங்க. கரெக்டாக இங்கே பார்த்தா இப்போ ராஜமாதங்கி முடிக்கும்போது, அதாவது ஒன்று முடிக்கும்போது ஒன்று வருது பாருங்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி இதை முடிக்கும்போது கரெக்டாக லாஸ்ட் 5 நாளில் நீம்கரோலி பாபா வந்துட்டார். 59ன்ற நம்பரோடு வந்துட்டார். 559 தான் வந்தது.
ஆனால் அப்புறம் பார்த்தா ஏஞ்சல் நம்பர்ன்றது 5599ன்னு வந்தது. அப்புறம் பார்த்தா 59 மட்டுமே கூட போதும். ஒரு 5 ஒரு 9 மட்டுமே பார்த்தா கூட அதுக்கு அடிக்கடி தெரிய ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. அது உடனே நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. அதில் 59ன்ற நம்பரை நான் போட வேண்டியதாக போகுது. திரும்ப திரும்ப 59 காட்டுது. ஆனால் நெட்டில் போய் பார்த்தா ஏஞ்சல் நம்பரு 5599 தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து அவர் கூட இந்த நம்பர் கனெக்ஷன் ஒன்று பார்த்தாச்சுங்களா. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் தான் அவருடைய ஜீவசமாதி நாள் அது. அது 11/9/1973. என்னைக்கு அது ஏதோ ஒரு அவிட்ட நட்சத்திரம் கிடையாது. ஆவணி மாதத்து அவிட்ட நட்சத்திரம். ஆவணி மூல சித்தர் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் செஞ்சு தானே அவிட்டத்தில் விட சொன்னேன் நான் உங்களுக்கு. அதையே புரட்டாசி மாதத்தில் தான் இருக்குது அவங்க சொல்லி வச்சது ஓலைச்சுவடியில்னு சொல்லிட்டு அதை வந்து நான் புரட்டாசிலையும் செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவிட்டத்தில் விடணும் தண்ணியிலன்னு. ஆக மொத்தத்தில் இவர் ஆவணி மாதம் அவிட்டத்தில் இது இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இவரை நம்மளுக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டால் ஆவணி மூல சித்தர் கொண்டு வந்திருப்பார். அதே சமயத்தில் சத்யசாய் பாபா எனக்கு போன வருஷம் 2024 ஜனவரியிலேருந்து எனக்கு சத்யசாய் பாபா கனெக்ட் ஆகிறார். அதுக்கு முன்னாடி நான் சத்யசாய் பாபாவை கும்பிட்ட ஆள் இல்லை. சத்யசாய் பாபா தானாகவே எனக்கு காட்சி கொடுக்குறது நிறைய விஷயங்கள் நடந்தது. போன வருஷம் ஜனவரியில் வந்து சில விஷயங்களை எனக்கு சொல்வார். நீ இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு சமிஞ்சை பண்ணுவார். அந்த இடத்துக்கு நான் போவேன். கரெக்டாக அந்த இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு அவர் விபூதியை கொடுத்துட்டு போவாங்க. ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தேன். அப்புறம் தான் நான் வந்து நிறைய பேர் சத்யசாய் பாபாவை ரொம்ப கும்புறதில்லை, அவரை பற்றி நிறைய ரூமர் வந்தது அது இருந்ததுன்னு அப்புறம் சொல்லுவாங்கன்னு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட நான் சென்னைக்கு வந்த சமயத்தில் எங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலோ இல்லைனா ஒரு கோயில் போவேன், பகவதி அம்மன் கோயில் ஒன்று போவேன். அந்த இடத்துல இந்த சீரடி பாபா இதுவும் வச்சுருப்பாங்க, அதுவும் வச்சுருப்பாங்க. இந்த பாபாவுடைய உண்டியில் மட்டும் காசு போட்டு இந்த பாபா மட்டும் கும்பிட்டுட்டு வருவேன். பக்கத்தில் அவரது வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய அந்த அடுத்தடுத்து வழி வந்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப இது இருக்காது. மூலம் யார் பண்ணாங்களோ அவங்க தான் சொல்லிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ சின்ன வயசில் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது அவருன்னு சொல்லிட்டுன்றதுனால அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அப்புறமா எனக்கு போன வருஷம் இதில் தான் 2024 ஜனவரியில் தான் அவர் அப்படியே அடித்து என் தலை சிங்குமுடியை பிடிச்சி வலிச்சிட்டு வந்தார். சொன்னேன், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணார் நிறைய விஷயங்களை. அப்புறம் தான் அடடா இவர் பயங்கரமான சித்தர், இவர் சூப்பரான சித்தர்ன்றதெல்லாம் எனக்கு அப்போ புரிஞ்சுது. அதுக்கு அப்புறம் தான் நெட்லலாம் போய் பார்த்து இவரை நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் இவரை மீட் பண்ணாங்க, இவருக்கு இது இருக்குது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறான்றதெல்லாம் அப்புறம் பார்த்தேன் நான். அந்த மாதிரி வந்து இது வேறு நான் எங்கன்னா பேப்பரில் பார்த்து இவருக்கு இவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாரு, காற்றுலேருந்து அப்படியே ஒரு கோல்டு வலையில் வர வைப்பாருன்றதெல்லாம் பார்த்தெல்லாம் இவர் மேலே நான் வரல. தானாகவே அவர் வந்து என்னை வந்து இது பண்ணி ஸ்டெப்பாக அவருக்கு எவ்வளோ ஒரு பயங்கர பவர் இருக்குதுன்றதும், இன்னும் உங்கள் பையன் பேர் பிரசாந்த்னு வச்சுட்டு உனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். எடுத்தவுடனே ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் ஆரம்பித்தார். அதாவது எங்கள் பையனுக்கு பிறந்தப்போ நான் வச்ச பேர், ஆனால் நான் நினச்சது வேறு. அந்த பாபாவுக்கும் அந்த பிரசாந்த்ன்ற பேருக்கு தான் சம்மந்தங்குது நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறமா தான் அவராகவே வந்து ஒருத்தர் வச்சு ஒரு புரிய வச்சார் எனக்கு. அந்த பிரசாந்த் இல்லைன்னா பிரசாந்தி நிறைய பேருக்கு பக்தர்களுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் குழந்தை ரொம்ப நாள் பிறக்கலைன்னா உங்களுக்கு பொண்ணு பிறந்தது தானே பிரசாந்தின் வை, பையன் பிறந்தது தானே பிரசாந்தின் வைன்னு சொல்லி தான் அவர் வந்து அவர் நேரில் அவர்கிட்ட மீட் பண்ணுறவங்களுக்கு அவர் வாயால் சில பேர்கிட்ட தான் பேசுவார், மீட் பண்ணுறது சொல்லி அனுப்புவார். அந்த விஷயங்களை ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க எனக்கு போன வருஷம். அப்போ தான் புரியுது, ஓ உனக்கு முக்கியமாக சம்மந்தங்குது அப்படின்னு புரியத்தோடு இல்லாமல் அடுத்தடுத்து அவருடைய இது எப்படி காட்சி கொடுத்ததுன்றதெல்லாம் ஆச்சரியம். அதெல்லாம் சில விஷயங்களை வாழ்க்கையில் சொல்லவே முடியாதுங்க. அதெல்லாம் கேலிக்குரியதாக போகும், உருட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற போது சொல்லவே கூடாது. சில விஷயங்களெல்லாம் அது எப்படியானா இருக்கட்டும் கேலிக்குரியதாக போகும். நம்மனா ஆன்மீக விஷயங்கள் சிலது உணரத்தான் முடியும், அதை சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. அவங்களுக்காக ஏன் நானே எத்தனையோ நாள் பக்கத்துலேயே இந்த பாபா அந்த பாபா படம் வச்சுருந்ததானே இந்த சிலை மட்டும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் அவரை பார்க்காதே வருவேன். சும்மா கையெழுத்து ஒரு ஃபார்மாலிட்டி கூட கும்பிடாத வருவேன் நான். அப்படிப்பட்ட ஆள் நான். அந்த மாதிரி தானாக உணர்ந்தது. அப்புறம்தான் வீடியோங்களையும் நியூஸுங்களையும் அவரை பற்றி போட்டிருந்த விஷயம் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் நான். நீம் கரோலி பாபாவை கூட இவர் வந்து ஆப்பிள் கம்பெனியோட ஓனரே வந்தார், ஃபேஸ்புக்கோட இதுவே இவங்க வந்தார். அதெல்லாம் என்னை அட்ராக்ட் பண்ணுறதில்ல எப்போவுமே. அது வந்தது ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து சாய் துவாரகா என்றவங்க போட்டிருந்தாங்க, அவங்க பேர் யோகநந்தினி. அவங்க தான் ஏதோ நீம் கரோலி பாபான்னு ஏதோ போட்டிருந்தாங்க. நீம் கரோலி பாபா பற்றி நீங்கள் பேசுங்கன்னு கூட சொல்லலை அவங்க. எனக்கு அந்த செகண்ட் கனெக்ட் ஆகுது.
சத்யசாய் பாபாவுடைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அவருடைய பர்த்டே வருதுன்னு. அந்த இதில் வந்து அவங்க அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போவே புரிஞ்சிச்சு எனக்கு, அது சத்யசாய் பாபா இந்த கரெக்டாக நீ கனெக்ட் ஆகு அவர் கூட சொல்கிறாருன்றது புரிஞ்சுது. ஆனால் எனக்கு வந்து அந்த விஷயங்களெல்லாம் போய் நெட்டில் போய் பார்க்கும்போது, அது நட்சத்திரம்னா அவருக்கு என்ன சம்மந்தங்குது, அந்த பறவை ரூபத்தில் அவரை நான் நினைக்கும்போது அந்த பறவை வந்தது, மறுபடியும் மறுநாள் அதனுடைய பெண் வெர்ஷன் வந்தது, மறுபடியும் ஆரஞ்சு கலரில் பறவை வந்து பக்கத்தில் உட்காரப்போ இது சத்யசாய் பாபான்னு நான் நினைக்கிறது, இப்படி தான் என்னை பார்க்க வைக்கிறதோ தவிர, எனக்கு அந்த ஃபேஸ்புக் ஓனர் வந்தார், இவரே வந்தார், ஆப்பிள் கம்பெனி ஓனரே வந்தார், அதுக்கு லோகோவே வச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன், ஆப்பிள் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு. இப்போ என்ன மேட்ருனா, நாளைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமைன்றதே சித்தர்களுக்கும் குருவுக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம கல்யாணம், குழந்தை, பணம் எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னாலும், அல்லது நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து ஒரு வித்தையோ ஒரு அறிவை கற்றுக்கிறீங்கன்னாலும், குரு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதில் வியாழக்கிழமை பார்த்து ஃபஸ்ட்டு நீம் கரோலி பாபாவை பேச ஆரம்பித்து முதல் முறையாக அவிட்ட நட்சத்திரம் வருது. அவிட்ட நட்சத்திரம் வியாழக்கிழமை பார்த்து வந்துடுது நாளைக்கு நீங்கள் வேண்டிங்க. மாதம் அவிட்ட நட்சத்திரமே கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன சும்மா வணங்குறதோ என்ன பண்ணலாம் அப்போன்றது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் நானாக சொல்கிறதில்ல, அந்த அவருடைய இடத்துக்கு போயிட்டு வராங்க பாருங்கள், நைனிட்டால் சொல்லிட்டு அந்த இதுக்கு போகிறாங்க பாருங்கள். இதில் டெல்லியில் இருக்கிற பிருந்தாவன், அங்கெல்லாம் அவருடைய இதெல்லாம் அவராகவே கட்டின கோவில். அதுக்கப்புறம் அதில் எல்லாமே ஒரு பரிகாரமாகவே இருக்குது. அது நான் சொல்கிற பரிகாரம் இல்லை, அது ஒரு பரிகாரமாகவே இருக்குது. அது என்னன்னா, போர்வை முக்கியமாக அந்த பக்கம்லாம் குளிர் பிரதேசம் அதுங்கெல்லாம். அதனால் அநேகமாக பிளாங்கெட்டு கம்பளியாக தான் இருக்கும். அது போர்வை வெறும் போர்வைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது அநேகமாக பிளாங்கெட்டாக தான் இருக்கும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல. அவர் எப்பவுமே ஒரு பிளாங்கெட் போத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த போர்வை. இப்போ நம்ம யோகிராம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு விசிறி ஞாபகம் வரும். இப்போ சத்யசாய் பாபாவனா அந்த தலைமுடி பஃபியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய தலைமுடி அப்படி தான் இருந்தது. நான் அதை அமுக்கி போட்டு இப்போ தான் அதை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் விட்டாலும் அது அப்படி தான் நிற்கும் எனக்கு முடி. அதே மாதிரி அந்த இவருக்கு ஒவ்வொருத்தரை பார்த்தோம்னா ஒரு சிம்பல். இப்போ கனகம்பட்டி ஐயானா நம்மளுக்கு இந்த பாருங்கள், இப்போ கனகம்பட்டி ஐயானாவே நம்மளுக்கு அந்த பச்சை கலர் தலைப்பா, பச்சை கலர் இது அந்த மாதிரி. அது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அந்த கனகம்பட்டி ஐயானா பச்சை, சத்யசாய் பாபானா ஆரஞ்சுன்னு அப்படி ஒரு காம்பினேஷன்லேயும் அதை நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி இவருதுன்னா போர்வைன்னு ஞாபகம் வரணும். இவரை பார்த்தா இப்போ என்ன அவர் யோகிராம் சொல்லிட்டுமானா விசிறி ஞாபகம் வர மாதிரி, நீம் கரோலி பாபானாவே நம்மளுக்கு அந்த போர்வை ஞாபகம் வரணும் மைண்டில். அது அங்கே போர்வையை நீங்கள் வாங்கி போய் அந்த நைனிட்டால்ன்ற இடத்துல அவர் கோயில் ஒன்று இருக்குது, அனுமன் கட்டுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே அவர் சம்மந்தப்பட்ட இடங்க. அங்கே போகிறவங்க அங்கே எடுத்து போய் போர்வையை, அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடத்துல போர்வையை வாங்கி போய் வச்சுட்டு அந்த போர்வையை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுதான் அங்கே இருக்கிற மெத்தேடு, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தேடு. ஆனால் நான் யாரையுமே அந்த இடத்துக்கு வாய்ப்பு இருந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்போ வேணால் நீங்கள் அந்த மாதிரி போர்வையை வாங்கி போய், வெறும் போர்வைன்னு சொல்கிறாங்க அவங்க, அதுக்கு நிச்சயமாக பிளாங்கெட்டாக தான் இருக்கும் அந்த பகுதியில். ஆனால் அவர் பார்க்கும்போதுலாம் பிளாங்கெட் தான் போத்துக்கிட்டு இருக்கார் அவர். கம்பளி மாதிரி ஒன்று வாங்கி போய் அந்த இடத்துல வச்சு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அது ஒரு விதமான ஆசீர்வாதம். அது உங்களால் அங்கே போக முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் உங்களால் முடிஞ்சால் க்ரீன் ஆப்பிள்னால் ஆர்டினரி ஆப்பிள் வாங்கி வச்சு, நாளைக்கு அவிட்ட நட்சத்திரமாக இருக்குதுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேண்டிக்கோங்க. யாராவது ஒரு ஏழைக்கு 59 ரூபா கொடுத்தா கொடுங்க, நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுதலை வைங்க அவர்கிட்ட. எப்படி வேண்டுதலை வைங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேண்டுதல்கள் நல்லபடி நிறைவேறிச்சானா ஒருத்தருக்கோ உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து ஒருத்தருக்கோ 5 பேருக்கோ 9, அதே மாதிரி பொருளாதார நிலை மட்டுமே இல்லை, விஷயம் பெருசாக இருந்ததுதானா, நாங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல மெயின் ஏரியாவில் ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறோம், ஒரு நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா பல நாள் போராட்டமாக இருக்குது, அது முடிஞ்சு வரும். அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார நிலை நல்லா தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் 9, வேறு ஏதோ ஒரு விஷயம் கல்யாணம் ஆகணும், இது பண்ணணும், குழந்தை பிறக்கணும்னு வேண்டுறீங்க, அப்போது ஒரு 5 பேருன்னு நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு இது கூடவே 59 ரூபாவும் வச்சு கொடுக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் 59 ரூபா வச்சு கொடுக்கலாம். அதுவும் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதோ அதை வச்சு வெறும் போர்வை ஒருத்தருக்கு வெறும் போர்வை 59 ரூபா கூட கிடையாது, அந்த மாதிரி பண்ணலாம். அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க பிளாங்கெட்டை விட கம்மி தானே ஆர்டினரி போர்வை, அதனால் ஆர்டினரி போர்வை ஒருத்தருக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளாங்கெட்டும் கூட 59 ரூபாவும் கொடுக்கலாம். இல்லைனா வெறும் பிளாங்கெட்டு ஒன்று கொடுக்கலாம். இல்லை கொடுக்குற 5 பேருக்குமே பிளாங்கெட்டும் கொடுத்து 59 ரூபாவும் கொடுக்கலாம்.
இப்படி உங்கள் பொருளாதார நிலையை வச்சு பண்ணலாம். ஆனால் நான் போர்வை வந்து ஏழைங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்பரெல்லாம் சொல்ல வேணாம். ஏழைங்களுக்கு நான் போர்வைங்களை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 59 அப்படின்ற ஒரு பேப்பரில் எழுதி, இப்போதைக்கு அதையே நீம் கரோலி பாபாவான் நீம் கரோலி பாபா எழுதி ஒரு பேப்பர்லையானா அட்டையிலையானா பக்கத்தில் 59 அப்படின்னு போடுங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணும்போது என் மேலே வந்து விழுந்த ஒரு நம்பர் வந்து ஒரு பேப்பர் வந்து 559 தான். அதுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல 5599 இருக்குதுன்றதை பற்றி பார்த்தது. ஆனால் 59 போதுமானதாக எனக்கு காமிச்சிது. அவர் என்ன நம்ம 59ன்றதை மட்டுமே வச்சுக்கலான்றது தெரிஞ்சுது. அதனால் அவர் பேர் எழுதி 59 போட்டுக்கோங்க. சொல்கிறதுக்கு கூட சன் பண்ணுறதுக்கு கூட எதனா 59 டைம்ஸ் சொல்கிறது, ராம் 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 ராம். இப்போ நாளைக்கு அவிட்டம் இல்லைங்களா, அதில் 59 முறை ராம் 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 ராம். க்ரீன் கலர் ஆப்பிளோ இல்லை ரெட் கலர் ஆப்பிளோ ஒன்றே ஒன்று கூட வச்சா பரவாயில்ல. அந்த மாதிரி வச்சுட்டு அதை நீங்களே சாப்பிட்டாலும் சரி நிவேதனமாக, இல்லை யாருக்காவது கொடுக்குதுனாலும் ஓகே, அதை பண்ணுங்கள். உங்களுடைய வசதியை பொறுத்து பண்ணுங்கள். இதுலேயே இந்த பெட்ஷீட் விஷயத்துலையே, இந்த போர்வை விஷயத்துலையே இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் சமயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு போர்வையை பிளாங்கெட்டே போத்துக்க முடியும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். மற்ற சமயத்தில் நம்மளால் போர்வை ஆர்டினரி காட்டன் போர்வை கூட நம்மளால் போத்துக்க முடியாது. அப்படி தான் நம்ம ஊரோட இது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் போர்வை வாங்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரொம்ப நாளாக உங்களால் வாங்கி தர அளவுக்கு பணம் வசதி இல்லை. ஆனால் அவங்களுக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ யாருக்கோ ஒரு போர்வை வாங்கி கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் ஏழைங்களுக்கு தானே கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயம் ஏழைங்களுக்கே கொடுக்கணுன்றதில்ல. அந்த தேவையின் பொருட்டு அந்த அளவுக்கு வசதி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த 5 பேர் கொடுக்குறதோ ஒருத்தருக்கு கொடுக்குறதோ உங்கள் வீட்டு ஆளாகவே இருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்கள் வீட்டு ஆளுக்கு அந்த அளவுக்கு போர்வை வாங்க கூட முடியாத கஷ்டத்தில் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னா அதை கொடுத்து கணக்கு பண்ணக்கூடாது. நான் எதனால் அதை சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே போர்வை வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நான் சொன்னன்றதுக்காக வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கே வாங்காமல் இது ஒரு சாங்கியமாக வேறு யாருக்கோ வாங்கி கொடுக்கறது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பொருளாதார நிலை இருக்கிற பட்சத்தில் அந்த நம்ம உறவினருக்கே யாருக்கோ ஒருத்தர் ஒரு பெட்ஷீட்டோ இது அதுக்கு பிளாங்கெட்டை தான் இருக்கணுன்றதில்ல. இது வந்து கம்பளி போர்வையோ அந்த மாதிரி இதோ சாஃப்டாக வந்துருக்குது. முன்னெல்லாம் குத்தும், ஒரு சமயத்துலலாம் வர பிளாங்கெட்டுனாவே உடம்பு குத்தும் உங்களுக்கு. ஆனால் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான அந்த என்னவோ ஃபைபரில் வருது பாருங்கள், அதை கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வருது. இப்போ கொஞ்சம் கம்மி ரேட்டில் கூட சாஃப்டாகவே வருது நிறைய. அதை வந்து உங்கள் வீட்டு நபர்கள் அல்லது உறவினர்கள்லேயே ரொம்ப வசதி இல்லாத இருக்கிறவங்களோ, அல்லது நெய்பர்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களையோ, இல்லை உங்கள் கண்ணில் படக்கூடிய உங்கள் வீட்டில் வேலை செய்கின்ற அல்லது எதிர் வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு வயதான தாத்தா, அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வெளியாள் தான்ன்றதில்லை, உங்கள் வீட்டு நபர்களாகவே இருந்தாலும் போர்வை வாங்க முடியாத பட்சத்தில் அவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்களில் அந்த 5ல் 1 இல்லை ஒருத்தரோ அந்த மெம்பரை நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது போர்வை பரிகாரம்ன்ற விஷயமே வந்து நானாக க்ரியேட் பண்ணுறதில்ல. ஒரு போர்வையை வாங்கி போய் அந்த இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வர விஷயமே இருக்குது, உங்களுக்கு உண்மையிலே இருக்குது அது. ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம அந்த பறவையை வருதான்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் நேற்று சொன்னாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ன்றது இவருக்கான கலர், 59ன்றது நம்பர், 559ம் வரலாம், 5599ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கூட கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு சுற்றி சில பறவைகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் தான் நீம் கரோலி பாபா, இவர் தான் இந்த பறவை தான் சத்ய சாய் பாபான்னு பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்கும்போது அது எந்த மாதிரி சத்தம் போடுதுன்றதையும் கவனித்து வச்சுட்டிங்கன்னா, அதையும் நல்லாவே கவனித்து வச்சுட்டிங்கன்னா சில சமயம் அது உங்கள் கண்ணில் படாது, ஆனால் அந்த சவுண்டு கேட்கும் கரெக்டாக. நீங்கள் அது வேண்டும்போது அவரை நினைக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு, அவர் எங்கேயோ நார்த் சைடில் இமயமலை கிட்ட தான் இருக்கிறார்ல, அவர் உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சத்தில் நம்ம நினச்சாலே சித்தர்களுக்கும் கடவுள்களுக்கும் நம்ம கூட கனெக்ட் ஆக முடியுன்றது நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த பறவை தான் நீம் கரோலி பாபா, இந்த பறவை தான் சத்ய சாய் பாபா அப்படின்னு. இப்போ நான் சொன்னதே தான் உங்கள் வீட்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது, நான் பார்த்ததே தான் வரும்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பறவைகளில் வித்தியாசமான பறவைகள் தெரியலாம், ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதை.
உங்கள் மனசால் நீங்கள் இது பார்த்தா நீம் கரோலி பாபா மாதிரி இருக்குது, இதை பார்த்தா சத்ய சாய் பாபா, வேறு எந்த மற்ற சித்தர்கள் பேரெல்லாம் கூட, மற்ற சித்தர்கள் கடவுள்கள்லாம் கூட நீங்கள் எதனா நினச்சிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வேறு யாருன்னா வணங்குறீங்கன்னா சித்தர்கள் குருமார்கள் அந்த மாதிரி சில கடவுள்கள் நினச்சிங்கன்னா இதுதான் அது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக அந்த கேலக்கி சித்தர் அந்த வெள்ளை பட்டர்ஃப்ளை வந்தது கூட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை காட்சி கொடுத்ததுக்கு காரணம் கூட அதுதான். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை நம்மளே ஃபிக்ஸ் யூனிவர்ஸ்கிட்ட அப்படி தான் பேசுறது உண்மையில் சொல்லப்போனால். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீ வா அண்ணா வரும் அது அப்படி தான். அது எப்படி நான் செக் பண்ணி பார்த்தேன் நேற்றுன்னா, அந்த சத்யசாய் பாபான்னு நான் முடிவு பண்ணேன். அது ஆரஞ்சு கலரும் பிளாக்காக இருந்தது. சரி அவர் மாதிரியே இது பார்த்தேன், உடனே இது சத்யசாய் பாபான்னு நினச்சேன். மறுபடியும் உள்ளே அதனுடைய சவுண்டு கவனிச்சிட்டேன். ரெண்டு ஓன்னு கத்துது, ஒன்று ரொம்ப சத்தமாக கத்துது, அப்புறம் இன்னொரு வாய்ஸில் கத்துது. 2 சவுண்டுமே அதனோடது தான். அது தூரம் கேட்டுனே இருந்தது. மறுபடியும் நீங்கள் சத்யசாய் பாபா தானே, வாங்க 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 வாங்க, என்னுடைய முன்னாடி வாங்கல, நீங்கள் ஆரஞ்சு பிளாக்கில் தானே இருந்தீங்க, வாங்கல, அதே வாய்ஸ் சத்தம் தான் வாங்கினோடனே கரெக்டாக அழகாக பறந்து வந்து எனக்கு முன்னாடி பால்கனியில் எனக்கு முன்னாடி இருக்கிற கிளையில் உட்காந்துட்டு போச்சு. அப்புறம் அது வாய்ஸ் மட்டும் கேட்டுருந்தது. அதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஷார்ட்ஸில் போட்டேன் நான். இது சத்யசாய் பாபா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேரில் காட்ட முடியல. ஆனால் நான் கூப்பிட்டப்போ வந்தது அது. அப்போ தான் நினச்சேன், இப்போ எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலை கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசித்தப்போ தான் தோணுச்சு. நீங்களே உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கிற பறவைக்கு இந்த பறவை இதுதான், இந்த பறவை இந்த சித்தர் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதனுடைய வாய்ஸு அதனுடைய இதுங்கெல்லாம் நல்லா நோட் பண்ணிவிடுங்க மைண்டில். அது கரெக்டாக நீங்கள் அதை நினைக்கும் போது வரும் பாருங்களேன். அதே மாதிரி வேண்டுதலும் கூட வச்சுக்கலாம். அது காட்சியே கொடுத்தா அவரே தான் வந்து காட்சி கொடுத்தாருன்னு அர்த்தம். நீ எந்த சித்தர்களை நினச்சிங்களோ அந்த சித்தர்களே வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் நினச்சா வந்து உட்காருதில்ல கரெக்டாக. அதுக்கப்புறம் அப்போ அவங்க காட்சி கொடுக்குதுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் அதுக்கு? அந்த மாதிரி இந்த பரிகாரம் ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு வேண்டுதல் எதுனா கூட நீங்கள் வேண்டுதல் கூட 5 டைம்ஸ் வேணால் எழுதுங்க. நீங்கள் நாளைக்கு வந்து இவருக்கு சம்மந்தமாக பிளாக் அண்ட் ஒயிட், உங்கள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்சால் இவருக்கு ஃபோட்டோவுக்கே ஒரு சக்தி இருக்குதுன்றதுனால நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோவே ஒன்று கூட நீங்கள் லாமினேட் பண்ணி கூட நீங்கள் நெட்லேருந்து எடுத்து ஃபோட்டோவே கூட ஒன்று வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. அவர் ஃபோட்டோவுக்கே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.